தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு கோவிலோட முழு வரலாறு பார்க்க போகிறோம். எந்த கோவில்னு கேட்டிங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்திற்கு அருகில் இருக்கும் மடப்புறம் ஸ்ரீ அருள்மிகு அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்ரகாளியம்மன் திருக்கோவிலோட முழு வரலாறு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மடப்புறம் அந்த ஊர் பேர் காரணம், ரெண்டு காரணம் சொல்றாங்க. முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவகங்கை சீமையோட போர் படைகள் வந்து இங்கே தான் தங்குவாங்களாம், தங்கி ஓய்வு எடுப்பாங்களாம். படைகள் வந்து தங்கி ஓய்வு எடுப்பதனால் இந்த ஊருக்கு படைப்புறம் அப்படின்னு பேர் இருந்துச்சு. அதுவே காலப்போக்கில் மருவி மடப்புறம் அப்படின்னு ஆனதா சொல்றாங்க. ரெண்டாவது காரணம் இந்த ஊர் பேருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை மதுரை மாநகர பயங்கரமான மழை பெஞ்சு அந்த மாநகரமே வெள்ளத்துல தத்தளித்துச்சான். ஊர் ஃபுல்லா வெள்ளம். அப்ப வந்து சிவபெருமான்கிட்ட பார்வதி அம்மா கேட்டாங்களாம், இந்த மாதிரி எனக்கு மதுரையோட எல்லையை காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப சிவன் தன்னுடைய கழுத்துல இருந்த ஆதிசேஷனை அப்படி த்ரோ பண்ணாராம். அப்படி த்ரோ பண்ணும்போது அந்த பாம்பு வந்து தன்னோட உடலை அப்படியே முழுசா மதுரையை வளைச்சிச்சான். அப்படி வளைக்கும் போது பாம்போட தலையும் பாம்போட வாலும் ஒரு இடத்துல சேர்ந்துச்சான். பாம்போட தலையை படம்னு சொல்லுவாங்க, பாம்போட வாழை புறம்னு சொல்லுவாங்க. படமும் புறமும் சேர்ந்த அந்த இடத்தை படப்புறம்னு சொன்னாங்க. அந்த இடம் தான் காலப்போக்கில் மருவி மடப்புறம் ஆச்சான். இதுதான் அந்த மடப்புறம் ஊர் பேருக்கான ரெண்டு காரணம். அடுத்து அந்த பத்ரகாளியம்மன் இந்த ஊருக்கு எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மூணு காரணம் சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஊர்ல இருக்க பெரியவங்க, அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க அந்த பத்ரகாளியம்மன் கோவிலோட அர்ச்சகர்கள் அவங்க கிட்ட கேட்டதுதான். அதான் உண்மைன்னு கூட சொல்லப்படுது. ஆப்ஷன் ஏ அது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அந்த பத்ரகாளியம்மன் தண்ணியில தான் வந்திருக்கு, அந்த வைகை தண்ணியில. அப்படி வரும்போது இந்த மடப்புறத்துக்கு 4 கிலோமீட்டர் அருகில் இருக்கும் ஏனாதின்ற ஊர்ல தான் ஃபர்ஸ்ட் அந்த பத்ரகாளியம்மனை வச்சு வழிபட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல வெப்பம் தாங்க முடியாம என்னை விட்டுருங்கப்பா சாமின்னு சொல்லி பத்ரகாளியம்மன் திரும்ப ஆத்துல போகும்போது, இப்படி மடப்புறத்தை கிராஸ் ஆகி போகும்போது அப்ப இந்த ஊர்ல ஐயனார் மட்டும் இருந்திருக்காரு. அந்த ஐயனை நீங்க எங்கேயும் போகாதீங்க, இங்க வாங்க, உங்களுக்கு என்னோட குதிரைக்கு கீழே உங்களுக்கு நான் அடைக்கலம் தரேன்னு பத்ரகாளிக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால தான் அந்த ஊருக்கு பேரு, அந்த கோவிலுக்கு பேரு அடைக்கலம் காத்த ஸ்ரீ அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோயில் வந்ததா சொல்றாங்க. இது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை சிவபெருமானும் பார்வதியும் திருப்புவனத்துக்கு வேட்டைக்கு வந்திருக்காங்க. அப்படி வேட்டைக்கு வரும்போது அவங்க மடப்புறத்துக்கு வராங்க. அப்போ வந்து மடப்புறம் வந்து கருவேல மரங்கள் சூழப்பட்ட மிகப்பெரிய காடா இருந்திருக்கு. அதனால சிவபெருமான் பார்வதி தேவிட்ட சொல்றாரு, ரொம்ப காடா இருக்குமா, காடு ரொம்ப அடர்த்தியா இருக்குமா, நீ இங்கே இருமா, நான் மட்டும் போயிட்டு வரேமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப பார்வதி தேவி கேட்டிருக்காங்க, நான் எப்படி தனியா இருக்குது, எனக்கு பாதுகாப்புக்கு யாராவது விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு சிவபெருமான் ஒரு ஐயனார பார்வதி தேவிக்கு அடைக்கலமா விட்டுட்டு போயிருக்காரு. அதனாலே இந்த ஊருக்கு பேரு, அந்த கோவிலுக்கு பேரு அடைக்கலம் காத்த ஸ்ரீ அருள்மிகு ஐயனார் மற்றும் பத்ரகாளியம்மன் திருக்கோயில் வந்ததாகவும், அப்ப பார்வதி அம்மா சிவன்கிட்ட கேட்டிருக்காங்க, நான் இந்த ஊர்ல இருக்கனால இந்த ஊருக்கு நீங்க ஏதாவது சிறப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கோவிலுக்கு 3 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற வைகை ஆத்துல, அதாவது திருப்போண வைகை ஆத்துல குளிச்சா காசில குளிக்கிறவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை விட பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பத்ரகாளியம்மன்ட்ட ஒரு பக்தன் வேண்ட வந்திருக்கானா, அந்த பக்தனையே குதிரையா மாற்றி தன் தலைக்கு மேல பத்ரகாளி வச்சதாகவும் சொல்றாங்க. இதுதான் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி என்னன்னு கேட்டீங்கன்னா, கடைசி கதை. பத்ரகாளியம்மன் எப்படி மடப்புறத்துக்கு வந்தாங்கன்னா, கேரள மாநிலத்திலிருந்து 2 மந்திரவாதிங்க புதையல் தேடி மடப்புறத்துக்கு வராங்க. அப்படி வரவங்களுக்கு தெரியுது, இந்த புதையலை வந்து ஒரு தெய்வ சக்தி பாதுகாக்குது. அந்த தெய்வ சக்தியை மீறி அந்த புதையல் நம்ம எடுக்கணும்னா ஒரு தெய்வ சக்தி வாய்ந்த குழந்தைய நரபலி கொடுக்கணும், அப்பதான் நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தோணுது. அப்போ ஊர் ஃபுல்லா தேடுறாங்க, தெய்வ சக்தி வாய்ந்த குழந்தை கிடைக்கல. அப்பதான் ஒரு பொண்ணு அந்த மந்திரவாதிகளோட கண்ணுக்கு தெட்டுப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு பேர் தான் பத்ரகாளி. அந்த பொண்ணை விரட்டிட்டு போறாங்க. அந்த பொண்ணு அப்படி போய்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்க ஐயனார் கோயிலுக்குள்ள போயிருக்கு. ஐயனார் கோயிலுக்குள்ள போன அந்த பொண்ணு கீழே இருந்த கல்லு தடுக்கி கீழே விழுந்து பின்னந்தாளையில ரத்தம் கசிய கசி அந்த ஐயனார் கோயிலுக்குள்ளே இறந்து போயிருக்கு. சரி, அந்த மந்திரவாதிகளுக்கு ஒரே சோமா போச்சு. அந்த பொண்ணு அங்கேதான் நரபலி கொடுக்க முடியல. சரி, அந்த பொண்ணோட ஆன்மாவையாச்சும் நரபலி கொடுப்போமேன்னு சொல்லி அந்த ஆன்மாவை பிடிக்க வரப்ப ஐயனார் தோன்றி, ஐயனாருக்கு ஒரு கவலை, இந்த பொண்ணை தான் நம்மளால காப்பாற்ற முடியல, அந்த பொண்ணோட ஆன்மாவையாச்சும் நம்ம காப்பாற்றோம்னு சொல்லி தன்னோட வாகனமான குதிரையை அனுப்பி அந்த 2 மந்திரவாதிகளோட தலையில அப்படி நிப்பாட்டி வச்சு அந்த 2 மந்திரவாதிகளையும் அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டதாகும். அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவை ஒரு பேரான்மாவை மாற்றி இந்த ஊருக்கு நல்லது செய்ய அவர் வழிமுறை செஞ்சதாகவும் சொல்றாங்க.
அந்த ஆன்மாவுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால தான் இந்த கோவிலுக்கு பேர் அடைக்கலம் காத்த ஸ்ரீ அருள்மிகு ஐயனார் மற்றும் பத்ரகாளியம்மன் திருக்கோயில் வந்ததாக சொல்கிறாங்க. இதுதான் 3 கதை. 3ல் எது உண்மைன்றது அந்த காளிக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்து பத்ரகாளி அம்மனின் தோற்றம். அம்மனின் தோற்றம் பார்த்தீங்கன்னா, தலையில் அக்னியை கிரீடமாகவும் முன்னங்கால்களை தூக்கி பின்னங்கால்களை ஊன்றி திரிசூலம் கீழ்நோக்கி பற்றிய நிலையில் கலியுகத்தில் அநீதிகளை சம்ஹாரம் செய்யும் சம்ஹார நாயகியாக உலாவரும் கோலத்தில் பூத கணங்களோடு வெட்ட வழியில் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள் பத்ரகாளி அம்மன். இங்கு அதிகமாக வரவங்க சட்ட ரீதியான வழக்குகளை விடுபடவும் அதில் வெற்றி பெறவும் வஞ்சகர்கள் பயம் நீங்கவும் செய்வினை பில்லி சூனியம் இதில் இருந்து விடுபடவும் தான் வராங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் கல்வி ஆரோக்கியம் செல்வம் போன்ற சகல வளங்களையும் தருபவளாக இந்த பத்ரகாளி அம்மன் விளங்குகிறாள். இங்கே அம்மன் அக்னியை கிரீடமாக வச்சிருக்கிறதுனால அந்த வெப்பத்தோட தணலிருந்து அவளை குளிர்விக்க பக்தர்கள் அனைவரும் எலுமிச்சம்பள மாலையை அம்மனுக்கு அணிவிக்கிறாங்க. அந்த எலுமிச்சம்பள பலத்தையே எல்லா பக்தர்களுக்கும் பிரசாதமாக இங்கே வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தினமும் நள்ளிரவில் தலையில் அக்னி கிரீடத்துடனும் கையில் திரிசூலத்துடனும் கழுத்தில் எலுமிச்சம்பள மாலையுடனும் காலில் காற்சிலம்புகளுடனும் ஊரை தீய சக்திகளிடமிருந்து காக்க ஊரை பலம் வருகிறார் பத்ரகாளி அம்மன். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜை நடத்தப்படுது. நீதி தேவதையின் அம்சமாக விளங்கும் காளியை வழிபடுறவங்க மேலும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, சொத்து தகராறு, குடும்ப பிரச்சனை ஆகியவற்றில் நீதி கிடைக்காமல் ஏமாந்தவர்கள், ஏமாற்றப்படுபவர்கள் இவர்களுக்கு எல்லாம் நீதி கிடைக்க ஈரத்துணியுடன் காசு வெட்டி போடும் வழக்கமும் இங்கே இருக்கு. இத்திருக்கோயிலில் காசு வெட்ட வருபவர்கள் குளித்துவிட்டு ஈர துணியுடன் காளி சன்னதிக்கு எதிரே உள்ள காசு வெட்டும் இடத்தில் காசினை வெட்டி போட்டுவிட்டு காளியிடம் முறையிட்ட பின் கிழக்கு வாசல் வழியாக உடனடியாக வெளியேறிட வேண்டும் என்பது தொன்றுபட்டு வரும் பழக்கம். இதுதாங்க பத்ரகாளி அம்மன் கோவிலோட வரலாறும் இந்த மடப்புறத்தோட வரலாறும். இது மாதிரி உங்கள் ஊர் கோவில் இது பார்த்தினா வரலாறு தேவைப்படுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு முறை மடப்புறம் காளியம்மன் கோவிலுக்கு வந்து வழிபட்டு போங்க. உங்களோட எல்லா பிரச்சனையும்